திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் எதுக்கு ஏத்துறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறாங்க. அது திருவண்ணாமலை ஏத்துறாங்க, நாமளும் வீட்டுல ஏத்துறோம் தான் ஏற்றிட்டு இருக்கோமே தவிர நிறைய பேருக்கு அது என்ன ஸ்டோரின்னு தெரியல. அந்த ஸ்டோரிய கிளீனா நம்ம கணேசனை விவரிச்சிருக்காரு. பிரம்மாவுக்கு விஷ்ணுவுக்கு நான் பெரியவன் நீ பெரியவன் பெரிய போட்டி. பிரம்மா படைக்கு கடவுளான நான் தான் பெரியவங்க, விஷ்ணு காக்கு கடவுளான நான் தான் பெரியவங்க. இவங்க நடுசுல சிவபெருமான் தோன்றி என்னோட தலைமுடியையும் என்னோட அடிபாதத்தையும் யார் பாய்க்கிறோம் அவங்க தான் உலகத்திலே மிகப்பெரிய கடவுள்னு சொல்லிட்டு ஜோதிருவோம் தீக்குளம் உருவத்தில் எடுத்து வானத்தை பார்த்து மேல மாதிரி வளர்ந்து பேக்கே இருப்பாரு. பிரம்மா அன்னப்புற வேஷம் எடுத்து தலைமுடியை பார்க்க போவாரு. ஆனா விஷ்ணு பெருமானு பண்ணிருவோம் வராகமூர்த்தி அந்த வேஷம் எடுத்து பூமி ரெண்டா உடப்பாரு. சிவனோட பாதத்தை போய் பிடிச்சிருவார். சிவனோட பாதத்தை பிடிச்சா இப்படி நம்ம விஷ்ணு பெருமான் நம்ம பாதத்தை பிடிச்சாருன்னு தலை தன்னால கீழே வரும். விஷ்ணு பெருமான் பாத்துருவாரு. ஆனா பிரம்மாவை ஆணவத்தால போனதால பார்க்க முடியல. சாட்சிக்கு தாளம்பூ கூட்டுவாரு. சிவனோட தலையை அலங்கரிச்ச தாளம்பூ ஒண்ணு வழங்கினாலும் சிவனோட தலைமுடிய வழங்கினாலும் ஒண்ணுதான் சொல்லி தாளம்பூ சாட்சி கூட்டுவாரு. தாளம்பூவும் சிவபெருமான சாட்சி சொல்லும். ஆனா சிவபெருமான் கண்டுபிடிச்சிட்டு தாளம்பூவை இனி ஒன்ன வந்து என் தலையில நான் வைக்கவே மாட்டேன், சிவனுக்கு பிடிச்ச பூ தாளம்பூ வைக்கவே மாட்டேன், நீ பொய் சாட்சி சொன்னதால நீ இருக்கிற இடத்துல கொடிய விசனாக குடியிருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுத்துருவாரு. பிரம்மாவுக்கு நீ உனக்கு பூமியில எங்கேயுமே கோயிலே இருக்காத ஒரு சாபத்தை கொடுத்துருவாரு. அன்பால எந்த கடவுள் பாதத்தை பிடிச்சாலும் போதும் அவங்க தலைமுடியும் கூட தன்னால கீழே வணங்கி நம்ம பக்தியாகி இறங்கி வருங்கிறதுக்கு தான் இந்த கார்த்திகை தீபம். சூப்பர்ண்ணே கணேசனே, ரொம்ப நன்றி. தெரியாதவங்களுக்கு தெளிவா விவரிச்சிருக்கிறீங்க.